செட்டில்மெண்ட் பண்ணிட்டாலே நோ லோன் எந்த பேங்க்லயுமே லோன் கிடைக்காதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்க உங்க சிபில்ல செட்டில்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து எங்கேயுமே லோன் கிடைக்காது, லோன் பண்ணவே முடியாது, நான் அப்ளை பண்ணா ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா ரிஜெக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து செட்டில்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பேங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சிபில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ராக் கிரியேட் பண்ணி காமிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு லோன் கிடைக்கும். அது என்ன ட்ராக் கிரியேட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க செட்டில்மெண்ட் எடுத்துட்டீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 2024 செட்டில்மெண்ட் எடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்க எந்த லோனுமே வாங்காம நீங்க போய் லோன் அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். ஸோ என்ன லோன் வாங்கணும், அதான் லோனே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பர்சனல் லோன் வாங்க முடியாது, ஏன்னா அன்செக்யூர் லோன் அது. ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட கோல்டு இருந்ததுன்னா கோல்டு எடுத்துட்டு போய் பேங்க்ல கோல்டு லோன் ஃபிளஷ் பண்ணி அதை வந்து இஎம்ஐ போட்டு பேமெண்ட் பண்ணலாம். இல்லைன்னா மந்த் அண்ட் மந்த் இன்ட்ரெஸ்ட் ஒரு 6 மந்த்க்கு ப்ராப்பரா பே பண்ணுங்க. இது ஒரு ட்ராக். ரெண்டாவது ட்ராக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எல்லா பேங்க்லயுமே உங்களுக்கு எஃப்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு 20,000 நீங்க எஃப்டி போட்டு அது மூலமா ஒரு கிரெடிட் கார்டை வாங்கி அந்த கார்டை மினிமம் யூசேஜ் பண்ணி ஒரு ப்ராப்பரா பேமெண்ட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அது ஒரு 6 மந்த் யூஸ் பண்ணுங்க. இது ரெண்டும் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கன்சியூமர் டியூரபிள் லோன் வாங்குங்க, போன் வாங்குங்க, இல்ல ஒரு டிவி ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி வாங்கி ஒரு 25,000 லோன் வாங்கி அது வந்து இஎம்ஐ 6 மந்த் போட்டு ப்ராப்பரா பே பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3-4 ட்ராக் நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஆப் லோன் அப்ளை பண்ணுங்க. ஸோ ஆப் லோன் அப்ளை பண்றப்போ உங்களுக்கு ஒரு 30,000 இருந்து ஒரு 50,000 கிடைக்குதா, ஒரு 12 மந்த் இஎம்ஐ போடுறீங்களா, ஒரு 6 மாசம் ப்ராப்பரா பே பண்ணுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு சிபில்ல வந்து ஒரு 4 ட்ராக் கிரியேட் ஆயிடுச்சு. கோல்ட் லோன், எஃப்டி, ஒரு கன்சியூமர் டியூரபிள் லோன், ஒரு ஆப் லோன். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் ப்ராப்பரா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க சிபில்ல ட்ராக் கிரியேட் ஆகுது. ப்ரீவியஸா உங்களுக்கு வந்து ஒரு செட்டில்மெண்ட் இருக்கு. பட் பேங்க் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 6 மந்த்ல உங்களோட ட்ராக் என்ன லைவ்ல போயிட்டு இருக்கு, அதை நீங்க ப்ராப்பரா பே பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்றதான் பார்ப்பாங்க. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேங்க்ல பர்சனல் லோன் அப்ளை பண்ணலாம். ஸோ செட்டில்மெண்ட்டுக்கு அப்புறம் பர்சனல் லோன் அப்ளை பண்றப்ப உங்களுக்கு ஹியூஜ் அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க. நீங்க வந்து ஒரு 5 லேக்கோ இல்ல ஒரு 6 லேக் 7 லேக்ஸ் கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. மினிமம் லோன் அமௌண்ட் ஒரு 2 to 3 லேக்ஸ் கொடுப்பாங்க. அதை நீங்க ப்ராப்பரா ஒரு 6 மந்த் இஎம்ஐ பே பண்ணதுக்கு அப்புறம் டாப் அப் பண்ணிக்கலாம். அதுவும் பேஸ்ட் ஆன் உங்களோட கம்பெனி கேட்டகரி, உங்களோட சேலரி பொறுத்து தான் இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நான் செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன், எனக்கு எங்கேயுமே லோன் கிடைக்காது, நான் அப்ளை பண்ண ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணாம நீங்க செட்டில்மெண்ட் எடுத்துட்டு லோன் அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு ரிஜெக்ட் தான் ஆகும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு லோன் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்கீங்க, இது மாதிரி எதனா டவுட் இருக்கு, உங்களுக்கு பர்சனல் லோன் தேவைப்படுது, ஹை ரேட்ல லோன் போயிட்டு இருக்கு, அதை லோ ரேட்டுக்கு மாத்தணும் அப்படின்னா நீங்க தாராளமா லோன் டேக்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ, சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.